என்னுடைய படைப்புகளுக்கான அர்த்தத்தை நான் மெல்ல 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 விளங்கிக் கொள்ளும் வாய்ப்பை வாசகர்களாகிய உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல சரவண ஜோதி அவர்கள் இன்னொன்று குறிப்பிட்டார். என்னுடைய கவிதை ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டு பேசும்பொழுது அது இப்படி வரும். கரவொலிகள் ஓய்ந்து விடும் ராக்காலத்தில் காதருகே வந்து சில கவிதை சொல்லி பறந்து விடும் தென்றலை நீ பார்த்ததுண்டா? பாவனையாய் அது சொன்ன மந்திரத்தை மறந்து விட முடியாது. என்றைக்கேனும் மனத்துக்குள் இடிமுழக்கம் செய்யும் அன்று கரவொலிகள் ஓய்ந்துவிடும் தனிமை சூழும் கடலுக்கு நடுவில் ஒரு தீ உண்டாகும். கண்ணீர் கடலுக்கு நடுவில் ஒரு தீ உண்டாகும். இதான் முதல் பத்தி. அடுத்த செய்யுள் கவிதை ஒரு மனோதர்மம் கலைந்த கூந்தல். ஆனா அவர் எப்படி படிச்சார் சரவண ஜோதி? கவிதை ஒரு மனோதர்மம் கலைந்த கூந்தல். இப்ப நான் இந்த மனோதர்மத்துக்கு பக்கத்துல ஒரு செமிகோலன் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. செமிகோலன்ங்கிறது என்னங்க தமிழ்ல நம்ம கண்டுபிடிச்ச விஷயமா? அது இறக்குமதியானது. இந்த பங்க்சுவேஷன் மார்க் என்பது கிடையாது தமிழ்ல. அதெல்லாம் நம்ம இறக்குமதி செய்து கொண்டது. அதனாலதான் என்னுடைய கவிதை தொகுப்பு பாத்தீங்கன்னா there be no punctuation marks. பங்க்சுவேஷன் மார்க் நிறுத்துக்குறிகளை நான் இட்டு விட்டால் இந்த கவிதைக்கு இதுதான் அர்த்தம் என்று நானே அதை வரையறுத்து விடுவதாக அர்த்தமாகிவிடும். நான் அதை செய்ய விரும்பல. நிறுத்துக்குறிகளை நீங்கள் படிக்கிற வாசகர்களிடம் விட்டு விடுகிறேன். நீங்க அதை எப்படி படிக்கிறீங்கன்னு பாக்குறேன். ஒருவர் இப்படி படிக்கலாம், கவிதை ஒரு மனோதர்மம் கலைந்த கூந்தல், இப்படி நிறுத்தி படிக்கலாம். இன்னொருத்தர் கவிதை ஒரு மனோதர்மம் கலைந்த கூந்தல்னு படிக்கலாம். இந்த உரிமையை, இந்த ஒரு சுதந்திரத்தில் நான் குறுக்கிட விரும்பவில்லை. அதனால் நிறுத்துக்குறிகள் நான் இடுவதில்லை.